தமிழக மக்கள் ஒருபோதும் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அப்பா என்று சொல்லப் போவதில்லை. முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேச்சு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நகரச் செயலாளர் விஜயபாண்டியன் தலைமையில் 15வது வார்டு செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஏற்பாட்டில் அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம். முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி, வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் சங்கர் கணேஷ், வழக்கறிஞர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி, அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் நீலகண்டன், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் போடு சாமி, மகளிர் அணி மாவட்ட செயலாளர் பத்மாவதி, கழக பேச்சாளர் மூர்த்தி, அதிமுக நிர்வாகிகள் வேல்முருகன், சாத்தூரப்பன், கழக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு பேசுகையில், அண்ணாவை பேரறிஞர் அண்ணா என்று, தந்தை பெரியாரை ஐயா என்று மக்கள் உணர்வுபூர்வமாக அழைத்தனர். எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் தமிழகத்தை கட்டி போட்ட வரலாறு உண்டு. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அம்மா என்று எல்லோரும் அன்புடன் அழைத்தனர். அது இயற்கையாகவே அமைந்தது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தந்தையை வேண்டுமென்றால் அப்பா என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் தமிழக மக்கள் ஒருபோதும் முதல்வர் மு.க.ஸ்டாலினை அப்பா என்று சொல்லப் போவதில்லை. திமுக எப்போதும் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதில்லை. அதிமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளது. அதிமுக கொண்டுவரப்பட்ட தாலிக்கு தங்கம் திட்டத்தை திமுக அரசு நிறுத்திவிட்டது என்றார். மதிமுக 15வது வார்டு செயலாளர் கந்தசாமி கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கம்பூர் ராஜு மற்றும் நகரச் செயலாளர் விஜயபாண்டியன் முன்னணியில் தன்னை இணைத்து கொண்டார்.